இங்க ஜமீனுக்கு வாரிசே இல்லாதால அடுத்த ஜெனரேஷன் மக்களும் அவரை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டரா அவரை பத்தின கதை எழுதுறதுக்கு வர சொல்லிருப்பாரு. வீட்டு வேலை பாக்குற பொண்ணு என் குழந்தை பசியில கஷ்டப்பட்டு இருக்கு, சம்பள பாக்கி தாங்கன்னு கேக்குறான். அவங்கள ஜமீன் ரூம்குள்ள கூட்டிட்டு போறான். அந்த லேடி உள்ள கத்தி கதற சவுண்டு வெளியே இருக்க இந்த ரைட்டர் காதல கேட்டு இவ்வளவு கேவலமான ஒருத்தருடைய ஸ்டோரி எழுத வந்திருக்குன்னு சொல்லிட்டு நினைப்பாரு. ஜமீன் உள்ள வச்சு அந்த லேடி அடிச்சு அவங்க மூக்குத்திய பிடிச்சு அறுத்திருப்பான். இந்த மாதிரி ஏகப்பட்ட பெண்ணுடைய மூக்குத்தி அறுத்து வச்சிருப்பான். ரைட்டரும் ஒரு லேடி கிட்ட ஜமீனை பத்தி விசாரிச்சா அந்த ஆளுக்கு ஆண்மை குறைவன்றதால குழந்தை இல்ல, சோ ஒரு பையனை தத்தெடுத்தாரு, அவனுமே இறந்து போயிட்டான். சோ அதுக்கப்புறம் இந்த ஜமீன் பொண்ணுங்களை கஷ்டப்படுத்தி அது மூலியமா சந்தோஷப்பட்டு இருக்கதான் இவங்க சொல்றாங்க. அவரை பத்தின உண்மையெல்லாம் அப்படியே அந்த ரைட்டர் எழுதிட ஜமீனும் என்ன பத்தி நீ தப்பா இல்லன்னு கேள்விப்பட்டேன், என் ஸ்டோரி ஒரு சரித்திரமா இருக்கணும்னு சொல்ல மாயாஜால கண்ணாடிய ஜமீன் வச்சிருப்பான். அந்த ரைட்டர் வந்து பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான். நம்ம போன ஜென்மத்துல எப்படி இருந்தோன்றத அந்த கண்ணாடி அப்படியே காமிக்குது. ஜோசியக்காரன் ஜமீன் கிட்ட நீங்க மலை கிராமத்துல மட்டும் ஒரு காலேஜ் கட்டினீங்கன்னா ஜென்மத்துக்கு உங்க பேர் நினைச்சிருக்கேன்னு சொல்ல, ஆனா அந்த இடத்துக்கு தலைவியா இருக்க ஹீரோயின் அதுக்கு அனுமதிக்கவே மாட்டாங்க. ஜெமீனுடைய வளர்ப்பு மகன் காட்டுக்குள்ள வந்து ஏகப்பட்ட மான்களை வேட்டையாடி கொண்டு இருப்பான். இவருக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவனை காட்டுக்குள்ளேயே விட்டு ஹீரோயினா அவங்க டீம் அங்க வந்து போயிருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் புலி கட்சி அந்த பையன் இறந்தே போயிருப்பான். பல மாசம் கழிச்சு இந்த மேட்டர் அப்படியே ஜெமீனுக்கு தெரிய வந்து ஹீரோயினை பழி வாங்கி அவனு சொல்லிட்டு அவ வீட்டுல யாரும் இல்லாத நேரமா பார்த்து உள்ள புகுந்து அவளை அடிச்சு மூக்குத்தி அறுத்தது மட்டும் இல்லாம அவளை கத்தியாலே குத்தி கொடூரமா கொலை பண்ணிருப்பான். கொஞ்ச வருஷத்திலேயே ஜெமீன் இறந்து போய் மறு ஜென்மத்துல அவன் கட்டின காலேஜ்ல பிரின்சிபலா பிறந்திருக்க. இப்போ அந்த ஜெமீனுடைய கதையெல்லாம் ஒரு பையன் புக்ல படிச்சிருப்பான். ஆக்சுவலா இவன் தான் ஹீரோயினுடைய மறுஜென்மமா இருப்பான். இதெல்லாம் அவன் அந்த ஜெமீனுடைய மாயாஜால கண்ணாடியை பார்த்து தெரிஞ்சுக்க இவன் தான் ஹீரோயின்ன்றதை கண்டுபிடிச்ச மறுஜென்ம பிரின்சிபல் ஜெமீன் இப்பயோ ஹீரோயினா போட்டு தலை பாக்குறான். அவன் பெண்களை கஷ்டப்படுத்தி புடுங்கின மூக்குத்தி எல்லாம் கீழே கொட்டுது. இந்த மாதிரி ஒருத்தனை சும்மாவே விட சொல்லிட்டு ஹீரோயின் அவன் கூட சண்டை போட்டு கடைசி அவனை போட்டே தள்ளிடுறான்.